ஒரு பெரிய பாரம்பரியமான கிராமத்து வீட்டில் சோமசுந்தரம் என்ற நடுத்தர வயது நபர் வாழ்ந்து வருகிறார். அவர் அந்த ஊரில் பெரிய நிலச்சுவாந்தார் மற்றும் ஆன்மீக காரியங்களை முன்னின்று நடத்துபவர். அவருக்கு வயது ஆகஸ்ட் 1942 இருந்தாலும் தன் உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருப்பார். அவரது மனைவி பெயர் மீனாட்சி. அவளுக்கு இன்னும் 30 வயது கூட ஆகவில்லை. பார்ப்பதற்கு எப்போதும் ஒரு குத்துவிளக்கு போல பிரகாசமாக, சகல லட்சணங்களும் பொருந்திய அழகியாக இருப்பாள். அந்த வீட்டில் மீனாட்சியின் வயதான பாட்டியும், அந்த வீட்டில் மாடு கறப்பது, தோட்டம் பார்ப்பது என அனைத்து வேலைகளையும் செய்யும் வேலையாள் முருகனும் இருக்கிறார்கள். முருகனுக்கு 24 வயதுதான் ஆகிறது. அவனுக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆன நிலையில் அவரது மனைவி பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்குச் சென்று 3 மாதங்கள் ஆகிறது. இதனால் முருகன் தன் இளமை வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தோட்டத்தில் தனியாக இருக்கும் போதெல்லாம் மீனாட்சியை தன் மனதில் கற்பனை செய்து பார்த்து தவிப்பது வழக்கம். அவர்களின் வீடு அந்தக் காலத்து 3 கட்டு வீடு. முதல் கட்டில் சோமசுந்தரத்தின் அலுவலக அறையும் விருந்தினர் அறையும் இருக்கும். 2ஆம் கட்டில் பெரிய திறந்தவெளி முற்றமும் சோமசுந்தரத்தின் படுக்கையறையும் இருக்கும். பின்கட்டில் சமையலறை மற்றும் தோட்டம் இருக்கும். தோட்டத்தில் பூஜைக்குத் தேவையான அனைத்து மலர்களும் பூத்துக் குலுங்குவதால் அந்த இடமே எப்போதும் நறுமணத்துடன் இருக்கும். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு நாள் சோமசுந்தரம் முருகனுடன் பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பினார். வீட்டுக்குள் நுழையும் போதே அவர் தன் மனைவியை ஆசையோடு கூப்பிட்டுக் கொண்டே சென்றார். முருகன் தன் பாட்டிற்கு பின்கட்டுக்குச் சென்று மாடுகளுக்கு தீவனம் வைத்துக் கொண்டிருந்தான். அப்போது உள்ளே இருந்து ஒரு பொருள் தேவைப்பட்டதால் அதை மீனாட்சியிடம் கேட்டு வாங்குவதற்காக முருகன் முன்கட்டில் உள்ள சோமசுந்தரத்தின் அறைக்குச் சென்றான். அங்கே கதவு பாதியளவு திறந்திருந்தது. எதேச்சையாக உள்ளே பார்த்த முருகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே சோமசுந்தரமும் மீனாட்சியும் நெருக்கமாக இருந்தனர். முருகன் மறைந்து நின்று பார்த்துக் கொண்டிருக்கும் போதே சோமசுந்தரம் அவசரமாக தன் ஆசையை முடித்துக் கொண்டு கத்தினார். இதனால் மீனாட்சி மிகுந்த கோபமடைந்து, என்னங்க இது, எப்போதும் உங்களுக்கு இருக்கும் அவசரமும் சந்தோஷமும் மட்டும்தான் முக்கியமா? எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் அல்லவா? கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் இப்படிச் செய்கிறீர்களே, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்று அவரை திட்டிவிட்டு வெளியே வர முருகன் வேகமாக ஓடிச் சென்று அப்போதுதான் உள்ளே வருவது போல நடித்தான். அன்றைய வேலைகள் முடிந்ததும் மீனாட்சியின் நினைவுகள் முட்ட முருகன் தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் கிளையில் ஏறி அமர்ந்து கொண்டு அவளை கற்பனை செய்தபடி தன் உணர்ச்சிகளை தணிக்க முயன்றான். சிறிது நேரத்தில் அவன் கண்கள் சோர்வடைய மெல்ல கண்களைத் திறந்து கீழே பார்த்தபோது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே மீனாட்சி நின்று கொண்டு அவரது செய்கைகளை உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் ஏதும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட்டாள். முருகன் பயந்து போனான். அன்று முதல் எப்போதும் வேலை ஏவும் மீனாட்சி அவனுடன் பேசுவதையே நிறுத்திக் கொண்டாள். 2-3 நாட்களாக இதே நிலை தொடர ஒரு நாள் முருகன் அவளிடம் தனிமையில், என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, ஏதோ புத்தி கெட்டு தவறு செய்துவிட்டேன், இனி இப்படி நடக்காது என்று கெஞ்சினான். ஆனாலும் அவள் பேசவில்லை. மறுநாள் காலையில் முருகன் தோட்டத்தில் பம்பு செட் மூலம் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தான். மீனாட்சி பூப்பறிக்க வர அவளுக்கு சங்கடமாக இருக்கும் என்று முருகன் உள்ளே சென்றுவிட்டான். சிறிது நேரத்தில், ஐயோ, பாம்பு கடித்துவிட்டதே, ஓடி வாருங்கள் என்று மீனாட்சியின் அலறல் சத்தம் கேட்டது. வீட்டில் சோமசுந்தரம் இல்லை. முருகன் ஓடிச் சென்று பார்த்தபோது மீனாட்சி கீழே விழுந்து கிடந்தாள். அவளது காலில் கடித்த அடையாளம் இருந்தது. தூரத்தில் சென்ற பாம்பை பார்த்த முருகன், அது விஷமில்லாத சாதாரண தண்ணீர் பாம்புதான் என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளிடம் நல்ல பெயர் வாங்க நினைத்த முருகன் அவளை தூக்கிக் கொண்டு உள்ளே வந்து ஒரு பிளேடால் அந்த இடத்தை லேசாக கீறி இரத்தத்தை உறிஞ்சி எடுத்து விஷத்தை முறிப்பது போல நடித்தான். மீனாட்சி பயத்தில் மயக்கமடைந்திருந்தாள். அதற்குள் சோமசுந்தரம் வருவதைக் கண்ட முருகன் தன் வேட்டியின் ஒரு பகுதியை துண்டித்து அவளது காலில் கட்டு போட்டான்.
பதறி ஓடிவந்த சோமசுந்தரத்திடம், அம்மாவுக்கு பாம்பு கடித்துவிட்டது ஐயா, நான் விஷத்தை உறிஞ்சி எடுத்துவிட்டு கட்டு போட்டிருக்கிறேன் என்றான். பின்னர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே பரிசோதித்த மருத்துவர், உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உங்கள் வேலையாள் சரியான நேரத்தில் முதலுதவி செய்து விஷத்தை உறிஞ்சி எடுத்ததால்தான் ஆபத்து தப்பியது என்று பாராட்டினார். இதைக் கேட்ட மீனாட்சியின் முகம் சிவந்தது. அவள் முருகனை கும்பிட, அவனோ, அம்மா, அப்படியெல்லாம் செய்யாதீர்கள், நீங்கள் வளர்த்த உடம்பு இது, உங்களுக்கு உதவாமல் யாருக்கு உதவப் போகிறது என்று இருபொருள் படக் கூறினான். இதன் பிறகு மீனாட்சி பழைய விஷயங்களை மறந்து முருகனுடன் சகஜமாக பேசினாள். ஒரு வாரம் கழித்து சோமசுந்தரம் ஒரு கோயில் கும்பாபிஷேக வேலைக்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. திரும்ப வர 2-3 நாட்கள் ஆகும் என்பதால் அவர் முருகனிடம், டேய் முருகா, நீ இங்கேயே தங்கி மீனாட்சியை பத்திரமாக பார்த்துக்கொள், அவளுக்கு தேவையான உதவிகளைச் செய் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். அன்று இரவு 11 மணி இருக்கும். முருகன் முன் அறையில் படுத்திருந்தபோது மீனாட்சியின் அறையில் விளக்கு எரிந்தது. அவள் மெல்ல முருகன் படுத்திருந்த அறைக்கு வந்தாள். முருகன் தூங்குவது போல நடித்தான். அவள் அருகில் வந்து அமர்ந்து அவனையே ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தாள். முருகன் புரண்டு படுப்பது போல நடிக்க, அவளது கை அவளது உடலின் கீழ் மாட்டிக்கொண்டது. அவள் கையை எடுக்க முயன்றபோது முருகன் அவளது கையை பிடித்துக்கொண்டு, யாரது என்று கத்த, அவள் அவரது வாயை பொத்தினாள். வளைந்த வளையல் சத்தம் கேட்க, அம்மா நீங்களா என்று முருகன் பதறினான். அவள் உதட்டில் விரல் வைத்து, உஷ், சத்தம் போடாமல் என் அறைக்கு வா என்று அழைத்துச் சென்றாள். அறைக்குள் சென்று கதவை தாழிட்ட பின் மீனாட்சி தன் உண்மையான முகத்தைக் காட்டினாள். உண்மையில் அன்று தோட்டத்தில் முருகன் மரத்தின் மேல் செய்த காரியங்களை அவள் பார்த்தபோதே அவளுக்குள் ஒரு திட்டம் உருவானது. தன் கணவரால் திருப்திப்படுத்த முடியாத தன் ஆசைகளை இந்த இளைஞன் மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதற்காகவே அன்று தோட்டத்தில் தண்ணீர் பாம்பு வந்தபோது பயமில்லாமல் தன் கொண்டை ஊசியால் காலில் குத்திக் கொண்டு பாம்பு கடித்ததாக நாடகமாடினாள். முருகன் தன் காலை தொட்டு ரத்தம் உறிஞ்சிய போதே அவளுக்குள் உணர்ச்சிகள் சுண்டி இழுத்தன. இப்போது சோமசுந்தரம் இல்லாத இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டாள். அவள் முருகனை பார்த்து, அன்று மரத்தின் மேல் அசிங்கமாகச் செய்து கொண்டிருந்தாயே, உன்னை சோமசுந்தரத்திடம் காட்டிக் கொடுத்து வேலையை விட்டு தூக்கவா? இல்லை, நான் சொல்வதைக் கேட்கிறாயா என்று மிரட்டினாள். முருகன் பயந்து போய், நீங்கள் சொல்வதைக் கேட்கிறேன் அம்மா என்றான். உன் மனைவி ஊரில் இல்லை, இதோ நான் இருக்கிறேன், உனக்கு என்னென்ன செய்யத் தோன்றுகிறதோ எல்லாவற்றையும் செய் என்று அவள் கட்டளையிட்டாள். முருகனுக்கு முதலில் நம்ப முடியவில்லை, பின்னர் அவளை அணைத்துக் கொண்டான். மீனாட்சி தன் இத்தனை நாள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் அவனிடம் தீர்த்து கொண்டாள். இவ்வளவு நாட்களாக இந்த சந்தேகமில்லாத சுகத்தை அனுபவிக்காமல் தவறு செய்துவிட்டேனே என்று அவள் அழுதாள். அன்று இரவு முழுவதும் அவர்களின் எல்லை மீறிய இரகசிய உறவு தொடர்ந்தது. சோமசுந்தரம் வரும் வரை 2-3 நாட்களும் அவர்களின் கொண்டாட்டம் நீடித்தது. சோமசுந்தரம் ஊரிலிருந்து திரும்பிய அன்றிரவு மீனாட்சி அவரிடம் சினுங்கிக் கொண்டே, இன்று நான் சொல்வது போலத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டாள். சோமசுந்தரமும் வழக்கம் போல தன் அவசர ஆட்டத்தை முடிக்க, மீனாட்சிக்கு எரிச்சலாக இருந்தாலும் அடக்கிக் கொண்டு திருப்தியடைந்தது போல நடித்தாள். அவரும் தான் ஏதோ சாதித்துவிட்டது போல மகிழ்ந்து தூங்கினார். சில நாட்களுக்குப் பிறகு மீனாட்சி கர்ப்பமடைந்த செய்தி வந்தது. சோமசுந்தரத்திற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவர் வானத்திற்கும் பூமிக்குமாக குதித்தார். ஆனால் மீனாட்சியோ முருகனை பார்த்து ரகசியமாக நமுட்டுச் சிரிப்பு சிரித்தாள். சோமசுந்தரத்தின் வீட்டில் நடந்த இந்த மறைமுகமான கள்ள உறவு ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியாமல் போனாலும் காலம் கடந்த பின் உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கின. சந்தேகம், பொய், பயம், மன அழுத்தம் ஆகியவை அந்த வீட்டின் நிம்மதியை மெதுவாகச் சிதைத்தன. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்திருந்த அந்த இல்லம் பின்னர் அமைதியற்ற நரகமாக மாறியது. நண்பர்களே,
இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விழிப்புணர்வு செய்தி என்னவென்றால், தவறான ஆசைகளும் கள்ள உறவுகளும் ஒரு நொடிக்கு இன்பம் தரலாம். ஆனால் அதன் விளைவுகள் பலரின் வாழ்க்கையையும் குடும்ப மாண்பையும் முற்றிலும் சிதைத்துவிடும். நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்ட இடத்தில் உண்மையான சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. மறைத்து வைத்த பொய்கள் ஒரு நாள் நிச்சயம் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். உறவுகளில் நேர்மையும் நம்பிக்கையும் இல்லாத இடத்தில் அமைதி இருக்காது. எந்தச் சூழ்நிலையிலும் பிறரின் நம்பிக்கையை துரோகம் செய்யாதீர்கள். நல்லொழுக்கமும் கட்டுப்பாடும் தான் ஒரு மனிதனை சமுதாயத்தில் உயர்வாக வாழ வைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களது கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் விழிப்புணர்வு கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.